நம்ம பேரூர் சைட்ல பச்சைப்பாளைய ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உடனே குடியேற மாதிரி ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி இல்லைங்க. 2 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ஃபுல் வீடியோல இந்த வீடை பத்தின ஒரு குயிக் ஹோம் டூர் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோல ஸ்டே டியூன்டா இருங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க, மெயினான லொகேஷன்ல, மெயின் ரோடு பேஸ்ல இருந்து பெஸ்டான பட்ஜெட்ல கம்மியான விலையில இந்த வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்கள் அல்தாஃப் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பச்சைப்பாளைய ஊருக்குள்ளேயே லொக்கேட்டா இருக்குங்க. ராமகிருஷ்ணா காலேஜுக்கு அப்படியே பக்கத்துல நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில எல்லா ஃபெசிலிட்டிஸோட சுத்தி காம்பவுண்ட் வால், உள்ளே ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரீ பிளான்டேஷன், ரோட் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல 30 அடி ரோட் பேஸுக்கு மேலேயே மொத்தம் 875 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1180 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. வெஸ்ட் ஃபேசிங் சைட்டு, நார்த் ஃபேசிங் டோரு. இந்த வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் சொல்றேன் பாருங்களேன், நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. வெளியவே தேவையான அளவுக்கு ஒரு 20 ஸ்பாட்லைட் ப்ரொஜெக்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனுங்க. சாக்கி ரெட் காம்பினேஷன்லயும் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்லயும் ஃபுல்லாமே டெக்ஸ்டர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. மேல தேவையான அளவுக்கு க்ரூஸ் எல்லாமே ஏற்றி பார்டர் லைன்ஸ் எல்லாமே கொடுத்து வீடு ஃபுல்லாவே நம்மளுக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷ்ல பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டான அவுட்டர் எலிவேஷன். அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா சொல்றேன் வாங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் சைட்ல ஒரு தேவையான அளவுக்கு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி தேவையான அளவுக்கு ஒரு பெரிய ரேம்ப் போட்டு ஏற்றி வீட்டை நல்லா ஹைட் ஏற்றிருக்காங்க. வீடு சுத்திலும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாங்க. பக்கத்திலேயே ஒரு 4-5 வீடு லைனாவே குடியிருக்காங்க. இந்த சைடுமே நிறைய வீடு குடியிருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா 12க்கு 16 சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான போர்ட்டிக்கோங்க. வீடு 90% ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. இன்டீரியர் எல்லாமே இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்கா இருக்கு. அதனால தான் திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக் டைம்ல ஃபுல்லாவே ரெடி டு மூவ் ஸ்டேட்ல ஆயிருங்க. ஸோ 12க்கு 16 சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான போர்ட்டிக்கோ, ஒரு பெரிய வண்டி, 2 2 வீலர் தாராளமா நிப்பாட்டிக்கலாம். போர்ட்டிகோல பாத்தீங்கன்னா சன்ஷேட்ல மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. வெயிலோ இல்ல மழை துணியோ உள்ள வராத அளவுக்கு மேல சுத்தியுமே ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க. போர்ட்டிகோவே நல்லா கிராண்டா பார்த்து டிசைன் பண்ணிருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2க்கு 4 சைஸ்ல நல்லா கிளாசி பினிஷ்ல ஒரு கிரீம் கலர்ல கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியே நம்மளுக்கு ஒரு அடிக்கு நல்ல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. வெளியே நம்மளுக்கு பைப் கனெக்ஷன் எல்லாமே வந்துருதுங்க. இந்த வீட்டுல போர் இருக்குதுங்க, சம்ப் இருக்குது, சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. பின்னாடியே அவுட்டர் ரெஸ்ட் ரூம் கொடுத்துறாங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு கிளியரா சொல்றேன். வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்ஸ் நல்லா கிரானைட்ல போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா 5 அடிக்கு நல்லா அகலமா டீ குட்ல சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லயே ஃப்ரெஞ்ச் விண்டோக்குமே தேவையான ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. வீட்டோட ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஆன்டிக்ல போட்டு வீட்டோட ஹேண்டிலுக்கு மேலேயே கிரானைட்ல போட்டு இன்னொரு ஒரு லாங் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா இந்த வீட்டோடைய ரொம்ப அழகான நல்ல ஸ்பேஷியஸான 10க்கு 20 சைஸ்ல ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2க்கு 4 சைஸ்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ங்க. இங்க என்னெல்லாம் வந்துருதுன்னு பாத்தீங்கன்னா டிவி யூனிட் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா டிவி யூனிட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கபோர்டா இருக்கட்டும், லாஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணிடுறாங்க. டிவி யூனிட்ல ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க. 2 சைடு தாராளமான பெரிய விண்டோ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி MS கிரில் மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெனிஃபிட், ஃபுல்லாவே ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரைட் சைடு எல்லாமே ப்ரொஜெக்டிங் லைட் போட்டு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு அழகான ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ்க்கு தேவையான ஒரு சின்ன கபோர்ட் யூனிட் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. அப்படியே லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே பேக் சைடு வந்தோம்னா 8க்கு 10 சைஸ்ல ஒரு காம்பாக்டான கிச்சனுங்க. கிச்சன் டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. டேபிள் டாப்ல இருந்து மேல சுத்தியுமே உங்களுக்கு நல்ல கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே இவங்களே கபோர்ட்ல க்ளோஸ் பண்ணி இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட் எல்லாமே கிளாஸ் வித் உட்டன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு லாஃப்ட் ஸ்பேஸா இருக்கட்டும், கீழேயுமே கபோர்ட் ஸ்பேஸ், ஷெல்ஃப் ஸ்பேஸ் எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. கிச்சன்ல இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இங்க ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனோட அப்படியே உள்ள என்டர் ஆனோம்னா 10க்கு 10 சைஸ்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே ஓப்பன்ல இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு மாடர்ன் பெட்ரூமா கபோர்ட் ஒர்க் எல்லாமே உன்னால பண்ணிட முடியும். ஏசி பாயிண்டா இருக்கட்டும், ஃபேன் பாயிண்ட், நைட் லாம்ப் பாயிண்ட், ஸ்விட்சஸ் எல்லாமே நல்ல பிராண்டட்ல தேவையான அளவுக்கு ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழேயுமே 2க்கு 4 சைஸ்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் இன்னைக்கு ஏத்த ட்ரெண்ட்ல கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோடைய பெயிண்ட் கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா லைட் கிரீம் அண்ட் ஒயிட்ல தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் அடிக்காத மாதிரி, அதே மாதிரி ரொம்ப அழுக்காகாம இந்த லைட் கலர்ல இல்லாத மாதிரி லைட் கிரீம் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. ரெஸ்ட் ரூம்ல சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க.
ஷவர் பாயிண்டா இருக்கட்டும், கீசர் பாயிண்ட் எல்லாமே இருக்குதுங்க. நல்ல ஒரு காம்பாக்டான ரெஸ்ட் ரூம். கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தியுமே கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ். ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்ல போட்டு வழுக்காத அளவுக்கு பார்த்திருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல நல்ல ஒரு கிரிப்பான ஹேண்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல என்டர் ஆக மேல சுத்தியுமே நம்மளுக்கு ஸ்பாட் லைட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த சைடு கிளாஸ்ல ஒரு 5 அடிக்கு ஒரு ஓப்பன் விண்டோ ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்க ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா ஸ்பேஸுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது. 10க்கு 16 சைஸ்ல இந்த வீட்டோடைய அழகான மாஸ்டர் பெட்ரூம் செட்டப் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப், லாஃப்ட் எல்லாமே கபோர்ட்ல கம்ப்ளீட் பண்ணி பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சேம் டைல்ஸ் அதே தான் லே பண்ணிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்லயும் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்திருக்காங்க. கபோர்டு ஒர்க், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒர்க் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு மிரர் வச்சா போதுங்க. ஷோ கேஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. தேவையான அளவுக்கு 3 விண்டோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. முன்னாடி MS கிரில்லோட இங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இங்க நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கபோர்ட்ல போட்டு. சோ ஒரு அழகான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட. இந்த ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல வந்துருது. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடான குவாலிட்டியா போட்டிருக்காங்க. சுத்தியுமே கிளாசி ஃபினிஷ்ல போட்டிருக்காங்க. கீழே எல்லாம் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீசர் பாயிண்டா இருக்கட்டும், ஷவர் பாயிண்ட், பைப் லைன் கனெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுக்கு அப்படியே வெளியே வந்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா இந்த வீட்டுல 2 ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ்ங்க. இந்த சைடு ஒன்று, ரைட் சைடு ஒண்ணுமே கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு தாராளமான ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ். ஃபுல்லாவே ஹில் வியூ அப்படியே தெரியுதுங்க. இந்த வீட்டுக்கு இன்னொரு மெயினான பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஹில் வியூவா தாங்க இருக்குது. நல்ல ஒரு வியூவா இருக்குது. இன்னொரு பால்கனி போய் காட்டுறவாங்க. அங்க இருந்து அப்படியே இங்க வந்தோம்னா இங்கேயுமே இன்னொரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ். இது அப்படியே வீட்டோடைய ஃப்ரண்ட் ஃபேசிங்ல வந்துருது. இங்க MS கிரில்ல எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணி கீழே கிளாசி ஃபினிஷ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு ஓப்பன் ஸ்டேர் கேஸ் இருக்கு, ஓப்பன் டெராஸுங்க. இப்படிதான் இந்த 2 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மதுக்கரை டு பெருநாயக்கன் பாளையம் போகக்கூடிய ரிங் ரோடு எல்லாமே இங்கிறது கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. பக்கத்துலேயே நம்மளுக்கு ராமகிருஷ்ணா காலேஜ், கிக்கனி ஸ்கூல் எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துருந்தீங்கன்னா இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விலையில இருந்து கம்மியான விலைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். 52 லட்ச ரூபா ஓனர் சொல்றாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தேவைப்பட்டாலுமே சீக்கிரம் ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் கால் பண்ண சொல்லுங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.